மீன்கள். ஒரு மிகப்பெரிய குளத்தில் பலவிதமான மீன்கள் வாழ்ந்து வந்தன. அதில் மோமோ, ஜியா, ஜினி என 3 மீன்களும் வாழ்ந்து வந்தன. மோமோ மிகவும் புத்திசாலி, ஜியா தந்திரசாலி, ஜினி பயங்கரமான முட்டாள். ஒரு நாள் சாயந்தரம் மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக குளத்து பக்கம் வந்தாங்க. இன்னைக்கு நமக்கு கம்மி மீன் தான் கிடைச்சிருக்கு, மிகப்பெரிய குளமா இருக்குது, இதுல மிகவும் குறைவாவே மீன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. பின்னர் அங்கங்கே இருந்த கொக்குகள் இருக்கும் இடத்துல நிறைய மீன்கள் இருப்பதாக உணர்ந்தனர். கொக்குகள் இருக்கும் இடத்தை நோக்கி மீனவர்கள் 2 பேரும் போனாங்க. அப்பொழுது குளத்தில் இருந்த 3 மீன்களும் மீனவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டு, நம்மளை இந்த மீனவர்கள் பிடிச்சிட்டு போயிருவாங்க போலிருக்கே, நாம இவங்க கிட்ட மாட்டக்கூடாது, அதனால நாம வேறு குளத்தை நோக்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு மோமோ. நாம இங்கேயே இருக்கலாம், மீன் பிடிக்கிற வலை பிஞ்சு போகலாம், ஒருவேளை மீன் பிடிக்கிறவங்க நம்மளை பிடிக்காம கூட போகலாம், அதனால நாம இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிச்சு ஜீனி. மற்ற 2 மீன்களும் மோமோ சொல் பேச்ச கேட்காம நாங்க இந்த குளத்திலேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இங்கதான் ஆபத்து இருக்கே, பின்ன ஏன் நம்ம இங்க இருக்கணும், இங்க இருந்தா நமக்கு உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிச்சு மோமோ. அதுக்கு ஜியா, எனக்கு திறமை இருக்கு, நான் அந்த மீனவர்களிடம் இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிருவேன், இந்த குளத்தை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சு. என்னமோ பண்ணுங்க, நான் இந்த குளத்தை விட்டு வேற எங்கேயோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நீந்தி போயிடுச்சு மோமோ. மீனவர்கள் வலை வீசிடுவாங்க, நம்ம சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கலாம், வா ஜீனி அப்படின்னு கூப்பிட்டுச்சு ஜியா. ஆனா ஜீனியும் என்ன விதி காப்பாத்தும், எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, நான் எப்படியாச்சும் பொழைச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு. நீயும் விதியும், நீ எப்பவும் அதிர்ஷ்டத்தையே நம்பிட்டு இரு, நான் போய் எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இறந்த பூனை உடம்புக்குள்ள போயிருச்சு ஜியா. மீனவர்களும் வலைய போட்டாங்க, மீனுக்குள்ள மாட்டிக்கிச்சு ஜியாவும் ஜீனியும். இறந்த பூனைக்கிட்ட இருந்து வந்த துர்நாற்றம் தாங்க முடியாம அந்த பூனைய திரும்பவும் தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க. பூனை வயிற்றுக்குள்ள இருந்த ஜியா, அப்பாடா நாம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா நீந்தி வேற பக்கம் போயிடுச்சு. ஆனா விதியவே நம்பிட்டு இருந்த ஜீனி வலையிலேயே மாட்டிக்கிச்சு. எப்பொழுதும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி இருக்க கூடாது, நம்மீது நம்பிக்கை வைத்து புத்தியை பயன்படுத்த வேண்டும். அறிவில்லா ஆமை. ஒரு ஊர் நடுவே உள்ள குளத்தில் ஒரு ஆமையும் 2 வாத்துகளும் நட்பாய் பழகின. எப்பொழுதும் 3 பேரும் சந்தித்துக் கொள்வதும் பேசிக்கொள்வதுமாக ஒற்றுமையாக வாழ்ந்தனர். ஒரு நாள் அந்த குளத்தில் நீர் வற்றத் தொடங்கியது. நீர் அந்த குளத்தில் குறைய குறைய ஆமையும் வாத்தும் மிகவும் கவலைப்பட்டன. இனி என்ன செய்வது, எங்கே செல்வது என யோசித்தது. அதில் ஒரு வாத்துக்கு ஒரு யோசனை தோன்றியது. இனி இங்கிருந்து பலனில்லை, பக்கத்து ஊரில் ஒரு பெரிய குளம் உள்ளது, அங்கு போவோம். நீ சொல்வது சரிதான், ஆனால் இத்தனை காலம் இங்கு இருந்து விட்டோம், எப்படி நாம் புறப்படுவது? அப்படியெல்லாம் சிந்தனை செய்யக்கூடாது, வாழும் வழிகள் பல உண்டு. ஒரே இடத்திலே பிறந்து அங்கேயே மடிய வேண்டுமா? வாத்துகளின் உரையாடலை கேட்ட ஆமை வாத்துகளை பார்த்து, நண்பர்களே, என்னை பிரிந்து செல்வதுதான் உங்கள் முடிவா? என்னையும் உங்களுடன் கூட்டி செல்லுங்களேன். தோழா, உன் வருத்தம் புரிகிறது, என்ன செய்ய முடியும்? நாங்கள் பறவைகள், நொடியில் பறந்து விடுவோம், உன்னால் அது எப்படி முடியும்? என்னால் பறக்க முடியாதுதான், ஆனால் நீங்கள் மனது வைத்தால் உங்களோடு என்னை அழைத்து செல்ல முடியும். எப்படி, முதுகில் சுமந்தா? இல்லை, ஒரு கம்பை எடுத்து வருகிறேன், இருவரும் கம்பின் முனைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். நான் என் வாயால் கம்பின் நடுபாகத்தை கவ்விக்கொள்கிறேன், நீங்கள் பறக்கும் போது நானும் உங்களோடு வருவேனே. நல்ல யோசனைதான், ஆனால் இதில் உனக்கு சிக்கல் இருக்கிறதே. எனக்கு என்ன சிக்கல்? பறக்கும் போது நீ வாய் திறந்தால் கீழே விழ நேரிடும். அப்பொழுது பாறை ஏதேனும் இருந்தால் உன் ஓடு உடைந்து உன் உயிர் துறக்க நேரிடும். அப்படி
அப்படி ஒன்றும் ஆகாது எனக்கு. நானே துன்பம் தேடிக் கொள்வேனா? யோசிக்க வேண்டாம், மூவரும் புறப்படுவோம். ஆமை சொன்னபடி ஒரு கம்பின் இருமுனையையும் வாத்துகள் பிடித்துக்கொள்ள ஆமை நடுவில் தொங்கிக் கொண்டிருந்தது. இந்த அதிசய காட்சியை பார்த்திருந்த குழந்தைகள் கைத்தட்டி சிரித்துக் கொண்டிருந்தனர். மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வத்தோடும் பார்த்து கொண்டிருந்தனர். இதனை பார்த்த ஆமைக்கோ மிகவும் மகிழ்ச்சி பொங்கியது. அந்த சந்தோஷத்தில் வாயை திறந்தது. மக்கள் என் திறமையை பார்த்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொன்னதுதான் தாமதம். பிடி தளர்ந்து பூமியின் ஒரு பாறையில் மோதி ஓடு உடைந்து உயிர் துறந்தது ஆமை. கதையின் நீதி: தன் வாயால் சிலர் தனக்கு கேடு விளைவித்துக் கொள்வார்கள். அதற்கு இந்த ஆமையே உதாரணம். ஒற்றுமையே பலம். ஜவ்வாது மலை அடிவாரத்தில் உள்ள கிராமத்தில் விவசாயி ஒருவர் ஐரா, ஆரா, தாரா, மீரா என 4 பசுமாடுகளை வளர்த்து வந்தார். தினமும் காலையில் 4 மாடுகளும் மலை அடிவாரத்தில் உள்ள காட்டில் புல்களை மேய்ந்து கொண்டு மாலையில் வீடு திரும்பிவிடும். இதுவே தினசரி வேலையாக இருந்தது. இதனை பார்த்த ஜாகுவார் தங்கம் என்ற சிறுத்தை புலி ஒன்று மாடுகளை வேட்டையாட முயற்சித்தது. ஆனால் 4 மாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஜாகுவார் தங்கத்தை விரட்டிவிட்டது. கோவத்தில் இருந்த ஜாகுவார் தங்கம் அவ்வழியாக சென்ற குள்ளநரியிடம், அந்த மாடுகளை தனித்தனியாக பிரித்து எனக்கு உணவாக்க வேண்டும், இல்லையென்றால் உன்னை கொன்று விடுவேன் என மிரட்டியது. அங்கு மேய்ந்து கொண்டிருந்த 4 பசுவிடமும் தனித்தனியாக சென்று, நீ மட்டும் ஏன் இளைத்து போயிருக்கிறாய்? சரியான உணவு உண்பதில்லையா? நானும் சில நாட்களாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். அவர்கள் மூவரும் நல்ல உணவினை மேய்ந்து கொண்டு உன்னை மட்டும் விட்டுவிடுகிறார்கள். அங்கே பார், அவர்கள் எவ்வளவு கொழு கொழுவென இருக்கிறார்கள் என்று கூறியது குள்ளநரி. குள்ளநரியின் பேச்சை கேட்டு ஐரா, ஆரா, தாரா, மீரா தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டனர். இதனை குள்ளநரியும் ஜாகுவார் தங்கமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. மறுநாள் 4 மாடுகளும் தனித்தனியாக மேயச் சென்றது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி ஐராவை கொன்றது ஜாகுவார் தங்கம். இதனை பார்த்து கொண்டிருந்த பும்பா என்ற காட்டுப்பன்றி மற்ற 3 பசுமாடுகளிடம் நரியின் தந்திரத்தையும் ஜாகுவார் தங்கத்தையும் பற்றி கூறியது. ஆபத்தை உணர்ந்த 3 பசுமாடுகளும், நாம் ஒற்றுமையாக இருந்திருந்தால் நம் நண்பனை இழந்திருக்க மாட்டோம் என நினைத்தன. பின்னர் 3 பசுமாடுகளும் புதிதாக கிடைத்த நண்பன் பும்பா பன்றியுடன் ஒற்றுமையாக இருந்தனர். மனிதர்களும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும். Please subscribe and more learning fun videos.